ஹலோ. சிறுநீரகம் செயலிழப்பு அல்லது கிட்னி ஃபெயிலியர். இந்த சிறுநீரகம் செயலிழப்புல 2 வகைகள் இருக்குது. ஒன்று அக்யூட் கிட்னி ஃபெயிலியர், அதாவது திடீர் என சிறுநீரகம் வேலை செய்யாமல் போவது. இன்னொன்று கிரானிக் கிட்னி ஃபெயிலியர், கொஞ்ச நாளாவே கொஞ்சம் கொஞ்சமா சிறுநீரகத்தில் கோளாறு வரக்கூடியது. இந்த அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் அல்லது திடீர் சிறுநீரக செயலிழப்பில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருந்த சிறுநீரகம் நாளைக்கு முற்றிலும் முழுவதுமாக வேலை செய்யாமல் போயிடுது. அதனால என்ன ஆகுது, உடம்புல இருந்து கழிவு பொருட்கள் வெளியேற முடியாமல் போயிடுது, உடம்புல நிறைய தண்ணீர் சேர்ந்துடுது, உடம்பு இந்த உப்பி போயிடுது, அல்லது உடம்புல முகத்துல காலில் எல்லாம் வீக்கம் வருது, சிறுநீர் முற்றிலுமாக தடைப்பட்டு போகிறது, சிறுநீர் போவது மிகவும் குறைந்து விடுகிறது, அல்லது சிறுநீரே போகாமல் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா இதை திடீர் சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னு சொல்லுவோம், அல்லது அக்யூட் ரீனல் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன் இருந்தா இதை நம்ம முதல்லயே கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். சரியா? இது இப்ப ஏன் வருதுன்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா, நிறைய காரணங்கள்னால வருது. ஆனா ஒரு முக்கியமான காரணம், உடம்புல போதுமான அளவு தண்ணீர் சத்து இல்லாமல் போகிறது. இந்த போதுமான அளவு தண்ணீர் சத்து எப்போ இல்லாம போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது, காய்ச்சலால சாப்பிட முடியாம தண்ணி குடிக்க முடியாம இருக்கும்போது, அல்லது வாந்தி பேதியினால நம்ம நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது, நமது உடம்புல உள்ள நீர் சத்து ரொம்ப குறைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நேரங்கள்ல காய்ச்சல், ஜுரம், வாந்தி பேதி நேரங்கள்ல நீங்க தண்ணீர்ல உப்பும் சர்க்கரையும் சேர்த்து நிறைய குடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி குடிச்சுக்கிட்டு இருந்தா நம்ம உடம்புல நீர் சத்து குறையிறத தடுக்கலாம், சிறுநீரகத்துல கோளாறு வராமலும் தடுக்கலாம். சரியா?